ஆவியானவர் கொடுத்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, What does the பரிசுத்தமாக்குறதுக்கு. is to sanctify you. இவர் எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? How would he sanctify? யோவான் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, You read John. அங்க இயேசு சொன்னார், 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையாய் சொல்கிறேன், நான் உங்களுக்கு உண்மையாக சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் நான் இருக்கும். போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரமாட்டார். நான் போவேனாகில் நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து ஆ. பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பேச மாட்டாரு. என்ன செய்வாரு? So he'll come and உணர்த்துவார். he will reprove. ஆவியானுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, What of the work of the Spirit? உணர்வை தருகிற ஆவி. He would reprove you. ஆவியான உள்ள கிரியை செய்யறதுக்கு The Holy Spirit would work. இது பாவம்ப்பா, This is sin. இது நீதி, This is righteous. இதை செய்தா இது என்ன தண்டனை வரும். So if you do this, you'll receive this punishment. ஆவியானவர் உணர்த்துகிறார். The Holy Spirit is able to reprove you. அந்த உணர்த்தல் மூலமாக தேவன் பரிசுத்தமாக